மாரிஸ் டியூஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் படிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே கூட இதை ஆன் பண்ணி கேட்டுட்ருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இயல் 1 நமக்கு 10 பாட்டு நூல்கள். 10 நூல்களும் தெரியும் இல்லையா? 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். இது 10 பாட்டு நூல்கள். இதில் பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2 நூலோட ஆசிரியர் யார்? பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த 2 நூலோட ஆசிரியர் யார்? ஒருத்தர் தான் இந்த 2 நூலையும் எழுதியிருக்காரு. அவர் யார்? பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதில் கடியலூர் அப்படிங்கிறது என்னது? அவர் பேரில் இருக்கிற கடியலூர் அப்படிங்கிறது என்னதுன்னா, கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தார். அதனால் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பெரும்பானாற்றுப்படைய பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படையில் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரியன். இவர் தான் பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு பாட்டுடை தலைவர் இருப்பார். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா எது? ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன? அதாவது வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் ஆகியோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுறது தான் ஆற்றுப்படை. இதை நம்ம இப்போ 10 பாட்டு நூல்கள் படிக்கிறப்ப, இந்த ஆற்றுப்படை நூல்கள் படிக்கிறப்ப நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மதலை, அதோட சொல் பொருள் என்ன? மதலை அதோட பொருள் என்ன? மதலை அப்படின்னா தூண். அழுவம் அப்படின்னா என்னது? அழுவம் அப்படின்னா கடல். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வேயா மாடம்னு சொல்கிறோம். சென்னி அப்படின்னா அதோட பொருள் என்ன? சென்னி அப்படின்னா உச்சி. உறவு நீர் அப்படின்னா பெரு நீர்ப்பரப்பு அப்படி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெகிழி அதாவது நே நமக்கு ஞாயிறுக்கு வரும் இல்லையா? அந்த நே போட்டு நெகிழி போட்டோன்னா, நா போட்டு நெகிழி போட்டோன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா தீச்சுடர். நம்ம இந்த நா போடுவோம் பார்த்திங்களா? தா நா, அந்த நா அது போட்டால் நமக்கு பிளாஸ்டிக்கை நெகிழின்னு சொல்லுவோம். இது இந்த ஞாயிறுக்கு போடும் இல்லையா? அந்த நெகிழி போட்டால் தீச்சுடர்னு பொருள். வேயா மாடம் எனப்படுவது எது? புக் பேக்லையும் கேட்டிருக்காங்க. வேயா மாடம்னா சாந்தினால் பூசப்படுவது. அழுவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கடல். அழுவம்னா கடல். உலகு கிளர்ந்தென்ன உருகழு வங்கம் அப்படின்னு தொடங்கலையா? இந்த பாடலின் ஆசிரியர் யார்? உலகு கிளர்ந்தென்ன உருகழு வங்கம். இது ஒரு அகநானூற்று பாடல். இந்த பாடலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா மருதன் இளநாகனார். இதன் ஆசிரியர் யார்? மருதன் இளநாகனார். இதில் உரு அப்படின்னா என்னது அப்படின்னா பொருள் அழகுன்னு அர்த்தம். உருனா அழகு. வங்கூல் அப்படின்னா காற்று. வங்கூல் அதோட பொருள் என்ன? காற்று. நீகான் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? அதோட பொருள் என்ன? நீகான். நீகானோட பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா எள் அப்படின்னா அதோட பொருள் என்ன? எள் அதாவது மேல் நோக்கிய லகரம் எள். எள்ளுக்கு பொருள் வந்தீங்கன்னா பகல்னு அர்த்தம். எள் அப்படின்னா பகல். மாட ஒள்ளேரி அப்படின்னா என்னதுப்பா? மாட ஒள்ளேரி அதோட பொருள் என்ன? மாட ஒள்ளேரி ரொம்ப முக்கியம். மாட ஒள்ளேரினா கலங்கரை விளக்கம் இருக்கா? அதை தான் என்ன சொல்கிறோம்? மாட ஒள்ளேரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலித்தொகையில் மருதத்திணையில் இந்த மருதன் இளநாகனார் மொத்தம் எத்தனை பாடல் பாடியிருக்காரு? கலித்தொகையில் மருதத்திணையில் மருதநாகனார் எத்தனை பாடல் பாடியிருக்காருன்னா 35 பாடல்கள் பாடியிருக்காரு. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் இவர். அதனால தான் மருதன் இளநாகனார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அகநானூறு அதோட அடைமொழி என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவோம். நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படும் நூல் அகநானூறு. இப்போ பார்த்திங்கன்னா 8 தொகை நூல் இருக்கு இல்லையா? 8 நூல் இருக்கு இல்லையா? தெரியும்ல? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஃபஸ்ட்டில் நமக்கு 10 பாட்டு நூல்கள் 10 கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்கள் 8 நூல்களும் கொடுத்துருக்காங்க. வங்கூல் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்?
பொருள் காற்று. அடுத்து புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். கடல் தான் புலால் நாற்றம் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழரின் கப்பற்கலை. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மணி வந்து ஒரு நாட்டோட அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கு. அது என்ன நாடு, என்ன அருங்காட்சியகம்? பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ள நாடு எது? அது எந்த அருங்காட்சியகம்னா நியூசிலாந்து நாட்டில் வந்து வெலிங்ஸ்டன் அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில் அந்த மணி இருக்குது. வெலிங்டன் அப்படிங்கிற அருங்காட்சியகத்தில். இப்போ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படைகளை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படின்னு வரலாறு பகிர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என சொல்லும் நூல் எது? கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம்னு குறிப்பிடும் நூல் எதுனா நமக்கு தொல்காப்பியம். அடுத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என கூறும் நூல் எது அப்படின்னா நமக்கு திருக்குறள். அப்போ திருக்குறள் காலத்திலே பெரிய கப்பல்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்று இந்த குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதி செய்யப்பட்டன அப்படிங்கிறத விரிவாக விளக்கும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன. அதை குறிப்பிட்ட நூல் பட்டினப்பாலை. உருகு கிளர்ந்தன உருகெழு வங்கம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இது என்ன நூல்? அகநானூறு. இதே 10 சொல்லுது. 10 நூலில் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் அப்படின்னு 10 சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகண்டு நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ பல வகையான கப்பல்களின் பெயர் குறிப்பிடப்பட்ட நூல் எது அப்படின்னா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகண்டு நூல். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படும் தமிழர்கள் எதை பயன்படுத்தினாங்கன்னா, சிறிய நீர்நிலைகளை கடக்க தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினாங்க. இப்போ பெரிய அளவில் பெருசு எதை பயன்படுத்தினாங்கன்னா களம், வங்கம், நாவாய் முதலியன அளவில் பெரியவை. இது கடல் பயணம் மேற்கொண்டனர். அடுத்து கப்பல் கட்டும் கலைஞர்களை டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் அவங்கள எப்படி அழைச்சாங்க? கப்பல் கட்டுறவங்கள கம்மியர் அப்படின்னு அழைத்தாங்க. கப்பல் கட்டுவர்களை கம்மியர் அப்படின்னு அழைத்தாங்க. அடுத்து கலசை கம்மியர் வருகன கூவி, இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி? கலசை கம்மியர் வருகன கூவி அப்படின்னு மணிமேகலை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களோட பெயர் என்ன? இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களோட பெயர் கண்ணடை. இந்த கப்பலோட அளவை அளக்க பயன்படுத்தப்பட்ட நீட்டல் அளவியின் பெயர் என்ன? தச்சுமுலம். என்னது? தச்சுமுலம். இந்த தமிழர்கள் கட்டிய கப்பல்களை பார்த்து வியந்த இத்தாலி நாட்டு பயணி யார்? இத்தாலி நாட்டு பயணி மார்க்கோ போலோ. இப்போ ஒரு கூற்று சொல்கிறேன், இந்த கூற்றை யார் சொன்னாங்கன்னு சொல்லணும். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டுமா? 12 மாதம் இருக்கு இல்லையா, அது 12 ஆண்டாக வச்சுக்கோங்க. அப்படி ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார்? வாக்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்லா படிக்க வேண்டிய ஒரு பாடம். நிறைய டேட்டா இருக்குது இதில். அடுத்து பார்த்திங்கன்னா, கப்பலின் உறுப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாய்மர கப்பல் இருக்கும் இல்லையா, அதில் இந்த பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது எதை கொண்டு இணைத்தனர்? மரப்பிசின் கொண்டு இணைத்தனர். இந்த செய்தியை கூறும் நூல் எது? பரிபாடல் கூறுது. சரியா? அடுத்து கப்பலின் உறுப்புகள். இது பார்த்திங்கன்னா, அடிமரம் எப்படி சொல்லுவோம்? எறா. அடிமரம்ங்கிறது எறா. குறுக்கு மரத்தை என்ன சொல்லுவோம்? குறுக்கு மரம் பருமல் அப்படின்னு சொல்லுவோம். கப்பலை திருப்புவதற்கு அந்த முதன்மையான உறுப்பு
அந்த கப்பலை திருப்புவதற்கு சுக்கான் பயன்படுகிறது. சுக்கான். கப்பலை நிறுத்துவதற்கு பயன்படுவது நங்கூரம். சமுக்கு அப்படிங்கிற கருவியும் பயன்படுத்தியிருக்காங்க. சமுக்கு பயன்படுத்தினர் அப்படிங்கிறத கப்பல் சாத்திரம் சொல்லுது. கப்பல் சாத்திரம்ங்கிற நூல் குறிப்பிடுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா காந்த ஊசி வந்து எதை திசை காட்டு கருவியாக பயன்பட்டுருக்கு. காந்த ஊசி. கப்பல் செலுத்துபவரை எப்படிலாம் அழைக்கிறாங்க? கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலொட்டி. இதுக்கு முன்னாடி கப்பல் கட்டும் கலைஞர்களை எப்படி அழைத்தார்கள்? கம்மியர்னு அழைத்தாங்க. இது கப்பல் செலுத்துபவர். சரியா? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. இது கப்பல் செலுத்துகிறவங்க. கப்பல் கட்டுறவங்க வேறு, கப்பல் செலுத்துகிறவங்க வேறு. அடுத்து பெரிய கப்பல் வந்து துறைமுகத்தில் வந்து பக்கத்தில் வர முடியாதுல்ல கரைக்கு. அப்போ அந்த பெரிய கப்பல்களிலிருந்து எதன் மூலமாக கரைக்கு பொருள்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா தோணிகள் மூலமாக கொண்டு வந்தாங்க. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்ங்குந்து அப்படிங்கிற பாடல் இதில் இடம்பெற்ற நூல் வந்து எதுனா புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கலங்கரை விளக்கம், அது வந்து கப்பலை அழைக்கும் விளக்கு என்ற பொருளில் தான் கலங்கரை விளக்கம் எனப்பட்டதான். கப்பலை அழைக்கும் விளக்கு, அதுக்கு பேர் தான் கலங்கரை விளக்கமா. இப்போ கடல் ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக நீண்ட தூரம் கடல் பயணம் போகுமா. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் இப்போது ஆராய்ந்திருக்காங்களாம். அவ்வழியில் உள்ள நாடுகளுக்கு தான் தமிழர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வாணிப தொடர்பு வைத்திருந்திருக்காங்க. அப்போ பழந்தமிழர்கள் வந்து ஆமைகளை தான் வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் அப்படின்னு கூறுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்ன வழக்கம்னு கூறுவது? முன்னீர் வழக்கம்னு கூறுது. அடுத்து பார்த்திங்கன்னா இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு என்ன பேர்? கண்ணடை அப்படின்னு பேர். அப்போ கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளுக்கு என்ன பேர்? கப்பல் கட்ட பயன்படும் மர ஆணிகளுக்கு தொகுதி அப்படிங்கிற பேர். அடுத்து பார்த்திங்கன்னா ஆழ்கடலின் அடியில் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். இது பார்த்திங்கன்னா ஜூல்ஸுங்கிறது நம்ம வந்து அறிவியலில் யூனிட்ஸ்லாம் படிப்போம் இல்லையா, எஸ்ஐ அலகுகள் படிக்கிறப்ப இந்த ஜூல்ஸ்லாம் வரும். அப்போ அறிவியல் அப்படின்னாலே ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் எழுதிய புதினங்கள் பாருங்கள். 80 நாளில் உலகத்தை சுற்றி. என்னது 80 நாளில் உலகத்தை சுற்றியா பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். இது வந்து இவர் எழுதிய புதினங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கிய வகை சொற்கள். இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்சொல் அப்படிங்கிறது வந்து எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். இப்போ கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களை மட்டும் பயன்படுத்த சொல் வந்து திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா திசை சொல். திசையானது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொல்ல தான் திசை சொல்லுன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வட சொல் அப்படிங்கிறது வடமொழியிலிருந்து வந்த சொல்ல வட சொல்லுன்னு சொல்கிறோம். இந்த வட சொல்லு ரெண்டு பிரிவு இருக்குது. தற்சமம், தற்பவம்னு. தற்சமம் அப்படிங்கிறது நம்ம வடமொழியில் எப்படி எழுதுகிறோமோ அதே போல் தமிழ் மொழியிலையும் எழுதுவது தான் தற்சமம். இப்போ தற்பவம் அப்படிங்கிறது நம்ம வடமொழியில் எழுதுகிறோம் இல்லையா, அதை மாற்றி எழுதுறது. இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா, அதான் என்னது தற்பவம் அப்படிங்கிறது. தற்சமம்னா அங்கே எழுதுகிற மாதிரியே இங்கேயே எழுதுறது. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்னது? இயற்சொல். வடமொழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வடமொழின்னு அழைக்கப்படும் மொழி எது? சமஸ்கிருதத்தை தான் நம்ம வடமொழின்னு சொல்கிறோம். அடுத்து இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வியின் ஆசிரியர் யார்? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். இந்த தொடங்கும் பாடல் எழுதியவர் வந்து பாரதிதாசன். அந்த மாதிரி வரும். இதில் பாரதிதாசன் பற்றி நம்ம ஏற்கனவே நல்லா டேட்டா படிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இந்த நூலெல்லாம் எழுதியிருக்காரு. இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. எந்த நூலுக்கு கொடுத்தாங்கன்னா பிசிராந்தியாருங்கிற நாடக நூலுக்கு கொடுத்துருப்பாங்க இவருக்கு.
எத்தனிக்கும் அதோட பொருள் என்ன? எத்தனிக்கும்னா முயலும். வெர்பு அப்படின்னா என்னது? வெர்புன்னா மலை, இமயமலை சொல்கிறோம் இல்லையா, மலை, அந்த மலை. கழனி அப்படின்னா பொருள் என்னது? வயல். நிகர் அப்படின்னா சமம், எனக்கு நிகரா நீ எப்படி சொல்லுவோம், எனக்கு சமமா, அப்போ நிகர்னா என்னது? சமம். பரிதி அப்படின்னா கதிரவன். பரினா என்னது? குதிரை. பரிதி அப்படின்னா கதிரவன். கார்முகில் அப்படின்னா என்னது? மலைமேகம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை கூறுறாரு? மயிலை கூறுறாரு, மயிலை குறிப்பிடுகிறார். அழியா செல்வம். வைப்புலி அப்படின்னா பொருள் என்ன? வைப்புலி, வைப்புலி கோட்படா வாய்தீயிற் கேடில்லை அப்படிங்கிற தொடங்குகிற ஒரு நாலடியார் பாடல், நாலடியாரோட நூலில் இடம்பெற்ற பாடல். இது எழுதியவர்கள் சமண முனிவர்கள். இதில் வைப்புலி அப்படிங்கிறவர் இல்லையா, வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்தை தான் வைப்புலின்னு சொல்கிறோம். கோட்படா அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா ஒருவராலும் கொள்ள முடியாது. விச்சை அப்படின்னா பொருள் என்ன? விச்சை அப்படின்னா கல்வி அப்படின்னு பொருள். எச்சம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள். இப்போ நாலடியார் எழுதினவங்க யார்? சமண முனிவர்கள். இது நாலடியாருங்கிறது 11 மேற்கணக்கு நூலா 11 கீழ்கணக்கு நூலா? நமக்கு 8 தொகையும் 10 பாட்டும் தான் 11 மேற்கணக்கு நூல்கள். மற்ற நூலெல்லாம் வரும் இல்லையா, இது 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த நாலடியாரை நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலடி 400 வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். இது பார்த்திங்கன்னா திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம்னு முப்பால் பகுப்பு கொண்டது. அதனால் இது குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள் என அழைக்கப்படுவது நாலடியார். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4னா நாலடியார், 2னா திருக்குறள் இருக்கா, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிறாங்க. ஒருத்தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி தான் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம். அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறளார் வி. முனுசாமி அப்படிங்கிறவர். இவர் எழுதிய நூல்கள்லாம், இவர் எப்படி பேசுவாராம், நகைச்சுவை ததுவும் தமது பேச்சால் மக்களை கவருவாராம். இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா, இவர் திருக்குறள் வகுப்புகள் தான் நடத்துகிறாரு. அதில் பாருங்கள், வள்ளுவர்னு வரும், வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. பார்த்திங்களா, வள்ளுவர் திருக்குறள்னு வருதா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா திருக்குறளார் வி. முனுசாமி. உலக பொதுமறை, அது திருக்குறளை தானே சொல்லுவோம், உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படிங்கிறது இவர் நூல் பெரும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி இல்லாத நாடு எப்படியா, விளக்கில்லாத வீடு போல. பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோன் பாடியவர் யார்? பாரதியார். பள்ளி மறுதிறப்பு. இவர் பார்த்திங்கன்னா சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பு இதோட ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். சுப்பிரமணிய பாரதி கிடையாது, சுப்ரபாரதி மணியன். இவர் எந்த கருத்துக்களை வலியுறுத்தி இவர் எழுதின சிறுகதை புதினம் கட்டுரைலாம் எழுதுவார் அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல். நம்ம பாரதிதாசன் எதெல்லாம் மையப்படுத்தி எழுதுவார்? பெண் கல்வி, அப்புறம் மறுமணம், இதை பற்றிலாம் எழுதுவார் பார்த்திங்களா, அந்த கருத்தை வலியுறுத்தி எழுதுவார். அதே மாதிரி இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இந்த கருத்தை வலியுறுத்தி தான் இவர் எழுதுவார். இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். இவர் ஒரு இதழ் நடத்தி வந்தார். அந்த இதழோட பேர் என்ன? சுப்ரபாரதி மணியன் நடத்திய இதழோட பேர் கனவு. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தினார். இலக்கிய இதழ் அது. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம சேனலில் ஏற்கனவே 42 ஓரெழுத்து ஒரு மொழி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது எப்படி இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய இந்த ஓரெழுத்துக்குரிய பொருள் எப்படி ஈஸியாக நம்ம படிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42. இதில் 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். அது எதுனா நோ து, இது 2 தான் குறில் எழுத்துக்கள். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து எப்படியும் ஒரு 2 எழுத்து கொடுத்தோ 3 எழுத்து கொடுத்தோ நமக்கு வட்டம் கேட்குறாங்க. அது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பகுபதம்.
பகுபதம் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். இப்போ பகுபத உறுப்புகள் பார்த்திங்கன்னா, பகுபத உறுப்புகள் கேட்டாங்கன்னா பகுபத உறுப்புகள் 6. என்னென்னது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி வந்து முதல்ல வரும், விகுதி வந்து கடைசியில் வரும், இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது சாரியை. சரியா? விகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனி உறுப்பல்ல, அது வந்து பகுதி, சந்தி, இடைநிலை இதில் ஏற்படுற மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு வரும். இப்போ பகுதி வந்து எப்பயுமே கட்டளை வாக்கியமாக வரும். விகுதி வந்து எப்பயுமே கடைசியில் வரும். அது வந்து என்ன காட்டும்? திணை, பால், எண், இடம் இதட்ட காட்டும். இந்த இடைநிலை தான் காலம் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பகாபதம். பகாபதம் எத்தனை வகைப்படும்? 4 வகை. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரிப்பகாபதம் அப்படின்ட்டு. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை வந்து 42. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோள். இதனோட ஆசிரியர் யாருன்னா தேனரசன். நெடி அப்படின்னா அதோட பொருள் என்ன? நெடின்னா நாற்றம், மழலைன்னா குழந்தை. பிருமாக்கள் அப்படின்னா அதோட பொருள் வந்து படைப்பாளர்கள். வனப்பு அப்படின்னா அழகு, மேனினா உடல். இப்போ தேனரசன் என்ன வேலை பார்த்தாரு? தேனரசன் வந்து தமிழாசிரியராக பணியாற்றியவர் தேனரசன். இவர் என்னென்ன இதழ்கள்லாம் கவிதை எழுதினார் அப்படின்னா வானம்பாடி, குயில், தென்றல், இதிலெல்லாம் கவிதை எழுதியிருக்கார் இந்த இதழ்களில். இவர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இதெல்லாம் இவர் எழுதிய கவிதை நூல்கள். நம்ம பாடப்பகுதிக்கு வந்து பெய்து பழகிய மேகம் ஒரு நூல்லேருந்து அதிலிருந்து தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. மயிலும் மானும் வனத்திற்கு என்ன செய்கிறது? வனப்பு தருகின்றன. கீரை பாத்தியும் குதிரையும். இருட்டொரு மொழிதல்னாலே நமக்கு யார்? காலமேக புலவர் தான். இருட்டொரு மொழிதல்னாலே காலமேக புலவர். வன்கீரை அப்படிங்கிற பொருள் பார்த்திங்கன்னா வளமையான கீரை. பரினா குதிரை. காலமேக புலவருடைய இயற்பெயர் வந்து என்னதுன்னா வரதன். இவர் பார்த்திங்கன்னா மேகம் மழை பெய்வது போல கவிதைகளை விரைந்து பாடுவாராம். அதனால தான் இவருக்கு காலமேக புலவர் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கப்பட்டார். இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். இவர் தனிப்பாடல்கள் எழுதியிருக்காரு. இது வந்து தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்நூலில் இருந்து தான் ஒரு பாடல் வந்து இங்கே தரப்பட்டிருக்கிறது. பேசும் ஓவியங்கள். குகை ஓவியங்களை என்ன சொல்லுவோம்? கோட்டோவியம்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த துணி ஓவியம் இருக்கு இல்லையா? துணி ஓவியம் பயன்படும் துணியை என்னென்னலாம் சொல்கிறோன்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துணி ஓவியங்களை தான் எப்படி சொல்கிறோன்னா கலங்காரி ஓவியம்னு சொல்கிறோம். கலங்காரி ஓவியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து துணி ஓவியங்கள் தான். இது பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை அப்படிங்கிற ஒரு தலைவி வந்து யானையை கண்டு அஞ்சின காட்சியை சீவகன் வந்து துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்பு புனைவில், இது இடம்பெற்ற நூல் எதுனா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன, இது இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா மணிமேகலை. அடுத்து ஓவியத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு அதை விளக்கி கூறுவாங்க. இந்த செய்தி எதில் இடம்பெற்றிருக்குன்னா பரிபாடல் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம், துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும், இந்த பாடல் இடம்பெற்றது வந்து பரிபாடல். அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓவியம் அதோட வேறு பெயர்கள்லாம் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ், இதை நல்லா படிச்சுக்கணும். ஓவியத்தோட இன்னொரு பேருனா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது ரொம்ப முக்கியம். வட்டிகை செய்தி என அழைக்கப்படுவது வந்து என்னதுன்னா ஓவியம்.
ஓவியத்தோட மறுபெயர். இப்போ ஓவியம் வரைபவரை எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னா கண்ணுள் விளைஞர், ஓவிய புலவர், ஓவா மாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர், இதெல்லாம் ஓவியம் வரைபவரே குறிப்பிடும் வேறு பெயர்கள். ஓவிய கூடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுதொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை, இதெல்லாம் ஓவிய கூடத்தோட வேறு பெயர்கள். அடுத்து பாரதியார் முதல்ல கருத்துப்பட ஓவியத்தை எந்த இதழில் அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற இதழில் அந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டிருப்பார். அடுத்து ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. நாள்காட்டி ஓவிய முறைகளின் முன்னோடி யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. கொண்டையராஜு நாள்காட்டி ஓவியங்களை எப்படி சொல்கிறோன்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்னது? துணி ஓவியத்தை தான் கலம்காரி ஓவியம்னு சொல்கிறோம். அப்புறம் கொண்டையராஜு நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங்னு சொல்கிறோம். அடுத்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மகால். இது எப்போத்திலிருந்து இயங்கி வருகிறதா? கிபி 1122 முதல் இயங்கி வருகிறதாம். 1122 ஏன் வச்சுக்கோங்க, 1122 அப்பத்திலிருந்து இயங்கி வருகிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1981. இதில் எத்தனை துறைகள் இருக்குன்னா 25 துறைகள் இருக்குது. புலன்கள் 5 புலன்கள், 25 துறைகள் இருக்குது இந்த நூலகத்தில், இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில். ஊவேசா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1942ஆம் ஆண்டு ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்டது. அப்புறம் கீழ்த்திசை நூலகம், சென்னையில் இருக்கிற கீழ்த்திசை நூலகம், இது எங்கே இயங்கி வருகிறதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் 8 தளங்கள் இருக்கு இல்லையா, இதில் 7ஆம் தளத்தில் கீழ்த்திசை நூலகம் இருக்குது. இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1869. அடுத்து கன்னிமாரா நூலகம், இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குவது தான் கன்னிமாரா நூலகம். இது பார்த்திங்கன்னா இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில், கன்னிமாரா நூலகத்தோட 3ஆம் தளத்தில் தான் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வள்ளுவர் கோட்டம், சென்னை வள்ளுவர் கோட்டம் 1973 தொடங்கி 76 முடிக்கப்பட்டதான் வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், அடுத்து பார்த்திங்கன்னா இன்பத்துப்பால், இதெல்லாம் ஒவ்வொரு நிற பளிங்கு கல்லால் செஞ்சுருப்பாங்க. அறத்துப்பால்னா கருநிற பளிங்குக்கல், பொருட்பால்னா வெண்ணிற பளிங்குக்கல், இன்பத்துப்பால்னா செந்நிற பளிங்குக்கல்லால் கட்டியிருப்பாங்க. அடுத்து திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரியில் இருக்கு இல்லையா திருவள்ளுவர் சிலை, இந்த சிலை இது 133 அடியில் கட்டியிருக்காங்க. அவர் அந்த அதிகாரம் இருக்குல்ல 133 அதிகாரம், அதனால் 133 அடியில் இந்த சிலை வச்சுருக்காங்க. இதில் இந்த அடி பீடம் இருக்குது பார்த்திங்களா, அது 38 என்னது அறத்துப்பாலில் 38 வச்சுருப்பார்ல, 38 அதிகாரம், அதனால் 38. அடுத்து நம்ம பொருள்பால் இன்பத்துப்பால் சேர்த்து பொருள்பாலில் ஒரு 70 வரும், இன்பத்துப்பாலில் ஒரு 25 வரும், ரெண்டும் சேர்த்து 95 அடியில் அவரோட சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3681 கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து உலக தமிழ் சங்கம் மதுரை, 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும்னு அறிவித்தாங்க. அது பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. எப்போது 1981 அறிவிச்சுட்டு 2016 தான் திறந்து வைத்திருக்காங்க. இந்த வெளிப்புற சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா 1333 குறட்பாக்களும் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் ஒரு ஸ்பெஷல், அந்த உலக தமிழ் சங்கத்தோட ஸ்பெஷல். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் இவங்களோட முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் இவங்களோட. அடுத்து சிற்பக்கலை கூடம் பூம்புகார்,
இதில் பார்த்திங்கன்னா கண்ணகியின் வரலாற்று விளக்கம் 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. இதில் மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பக்கலை கூடத்தில். இது எப்போ ஏற்படுத்தியிருக்காங்கன்னா 1973ஆம் ஆண்டு இந்த சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து தொழில் பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் பெயர் எதெல்லாம் காட்டாது, எண்ணு, இடம், காலம், பால் இதெல்லாம் காட்டாது. படர்க்க இடத்துல மட்டும் வரும். இதுதான் தொழில் பெயர். விகுதி பெற்ற தொழில் பெயர், முதநிலை தொழில் பெயர், முதநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு 3 வகை இருக்குது. திருக்குறளில் பார்த்திங்கன்னா எது தீமை உண்டாக்கும் அப்படின்னா செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் நமக்கு என்ன உண்டாகும், தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் என்ன இருக்கக்கூடாதுன்னா சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சிறந்தவங்களாக விளங்க முடியாது. அடுத்து கற்கும் முறை நம்ம எப்படி கற்கணும்னா பிழை இல்லாமல் கற்கணும். பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. உயிருக்கு கண்கள் எது அப்படின்னா நமக்கு எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம் அப்படிங்கிறது என்னென்னா கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவன் வரும் இல்லையா. எண்ணி துணிக என்னது, நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா துணிந்து செய்யணும். அடுத்து கரவா கரைந்துண்ணும், இது என்னது, காகம். அதோட பொருத்தணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.